வணக்கம், வெல்கம் டு மை சேனல் கரி பைட்ஸ். சின்ன வயசில் எல்லா ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அம்மா வந்து ஒரு சிக்கன் குழம்பு பண்ணுவாங்க, தேங்காய் பால்லாம் சேர்த்து. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அது கம்ஃபர்ட் ஃபுட் கூட. நிறைய வேலை இருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற நாள்லலாம் வந்து நான் அந்த சிக்கன் குழம்பு சாப்பிட்டேன்னா எனக்கு வீட்டு ஞாபகம் வரும். இன்றைக்கி வந்து அந்த சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடானதும் நம்ம மெலிசா வெட்டின 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்ம பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் இது மாதிரி பொன்னிறம் ஆகி வந்தோடனே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா, அப்புறம் வந்து ஒரு கொத்து கறிவேப்பிலை, இவ்வளோ போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து ஒரு நல்ல வாசனை வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கணும். இந்த குழம்போட மசாலாவுக்கு நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இவ்வளவும் வந்து சேர்க்கணும். இதை வந்து நம்ம சேர்த்துட்டு மெல்லிசான தீயில ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் வதங்கி வந்தோடனே நம்ம பொடி பொடியாக வெட்டின 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சோடனே நம்ம கழுவி வச்சிருக்க கோழியை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மசாலா எல்லாம் வந்து கோழி மேலே நல்லா படிகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம நல்லா வதக்கும் போது கோழி இது மாதிரி தண்ணியை வெளியே விட ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கட்டியான குழம்பா தான் வரும். உங்களுக்கு வந்து நல்ல குழம்பா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இட்லி கூட எல்லாம் வைக்கும்போது இன்னும் தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி வச்சு நம்ம ஒரு 20 நிமிஷம் வேக வச்சோம்னா கோழி இது மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம வந்து 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்த அப்புறம் நிறைய நேரம் நம்ம குழம்ப வந்து கொதிக்க விடக்கூடாது. நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் ஒரு 2-3 நிமிஷம் வச்சோன்னா லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி லேசாக கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நம்ம சோறு இல்லை இட்லி, தோசை, ஆப்பம் எது கூட வேணால் பரிமாறிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கரி பைட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.